ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் 3 மாசத்துல ஹெல்த்தியாக 10 கிலோ எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் உங்களுக்கு டயட் பிளான்லாம் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 60 கேஜ் இருக்கேன், என்னோட ஐடியல் வெயிட் பார்த்தீங்கன்னா 45 தான். நான் ஒரு 70 கேஜ் இருக்கேன், என்னோட ஐடியல் வெயிட் பார்த்தீங்கன்னா 48 தான் அப்படின்னு. ஒரு 90 கிலோ 100 கிலோ இருக்கவங்க கூட வெயிட்டை ஈஸியாக குறைச்சிடலாம். ஆனால் இந்த 10 கிலோ 15 கிலோ குறைக்கணும்னா தான் ரொம்ப கஷ்டமே. நான் 10 வருஷமா வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த 10 கிலோவை என்னால் குறைக்க முடியல அப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதனால வெயிட் ஏறிச்சு அப்படின்னு செக் பண்ணுங்க. நிறைய ரீசன் இருக்கும், அதுல சில ரீசனை நான் சொல்றேன். இந்த லிஸ்ட்ல நீங்களும் இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. பிரெக்னன்சிக்கு அப்புறம் தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 to 1 மாதம் தான் பீரியட் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் அப்படின்னா 8லேருந்து 9 மாதம் தான் அவங்களுக்கு பீரியடே வரும். இந்த மாதிரி இருக்கவங்க, சரியான தூக்கம் இல்லாதவங்க, சுகர் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 to 1 நாளைக்கு தான் மோஷனே போவாங்க. இது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது, எங்கள் தாத்தாவுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது, எங்கள் ஃபேமிலியே வெயிட் அதிகமான ஃபேமிலி தான் அப்படின்னு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கவங்க. இந்த கேட்டகரியில நீங்களும் இருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தா வெயிட் ஏறும் அப்படின்லாம் கிடையாது. இது நீங்களா நினைச்சுக்கிறீங்க. இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தாலே வெயிட் ஏறும் அப்படின்லாம் கிடையாது. இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சில சிம்டம்ஸால வேணா வெயிட் ஏறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசி அதிகமாக இருக்கும், அவங்களால பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அதிகமாக சாப்பிடுவாங்க, இதனால அவங்களுக்கு வெயிட் ஏறும். தைராய்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும், அடிச்சு போட்டாப்புல தூக்கம் வந்துட்டே இருக்கும், இதனால அவங்களுக்கு வெயிட் ஏறலாம். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இதனால அவங்களுக்கு சரியா தூக்கம் இருக்காது, இதனாலயும் அவங்களுக்கு வெயிட் ஏறும். கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படபடப்பு இருந்துட்டே இருக்கும், வெயிட் லாஸ் பண்றதுக்கு லேட்டா சாப்பிட்டா கூட அவங்களுக்கு மயக்கம் வந்துடும். பிபி இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா லேட்டா சாப்பிட்டாங்களா அவங்களுக்கும் மயக்கம் வந்துடும். இந்த மாதிரியான சில சிம்டம்ஸால தான் இவங்களுக்கு வெயிட் ஏறுது. நீங்க உங்களுடைய வெயிட் லாஸ்க்காக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய 3 வேளை சாப்பாட்டு பழக்கத்தை மாத்துறது தான். என்ன மேம், எக்ஸசைஸ் எதுவும் பண்ண வேணாமா அப்படின்னு தோணும். இப்ப நான் கொடுக்கறது சில காமன் டிப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்க இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த 3 மாசத்துக்கு எந்த எக்ஸ்கியூஸும் ரீசனும் சொல்லக்கூடாது. இப்போ எங்க சொந்தக்காரங்க கல்யாணம் வந்துருச்சு, நான் அங்க போகணும், கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவேன், இந்த மாதிரி எந்த ரீசனுமே சொல்லக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பிளான். நீங்க ஒரு 3 மந்த்க்குள்ள உங்களோட ரிசல்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 3 மந்த்க்குள்ள எடுத்துடணும். நீங்க நடுவில் ஏதாவது ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா 3 மாசங்கிறது 4 மாசம் 5 மாசம் போக போக உங்களுக்கே போர் அடிச்சிட ஆரம்பிச்சிடும், அதனால நீங்க அதை கண்டினியூ பண்ண மாட்டீங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். நீங்க எக்ஸசைஸ்னாலே ஜிம்மு தான் போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது, வீட்டிலே சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பண்றதே போதும். ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இது எல்லாத்தையுமே நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு 3 மந்த்ஸ்ல ரிசல்ட் கிடைக்குமே, அதனால கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். நீங்க ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்றதுக்கு டயட் பிளஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வெயிட் லாஸ்ல டயட் ஃபாலோ பண்றதுக்கு யோசிக்கிற முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 வேளையும் அவங்களுக்காக டயட் ஃபுட் சமைக்க முடியாது அப்படிங்கிறது தான். இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் நீங்க எடுக்கும் பொழுது இது ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு நீங்க மீல் ரீப்ளேஸ்மெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். மதியான லஞ்ச் மட்டும் உங்களுக்காக நீங்க சமைச்சுக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி நீங்க எடுக்கும் பொழுது உங்களோட வெயிட் லாஸ்ல நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து என்னுடைய கைடன்ஸ் மூலமா நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.